எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் சேனல் லியா கிரிஷ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரெண்டு சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறோம். இந்த ரெண்டு சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் இருக்குங்க ஜானி ஜிம்ஸ்ல ஜிம் பண்ற ரெண்டு யங் ஜிம் மாஸ்டர் ட்வின்ஸை பத்தி இப்ப பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட பேச போறோம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்ன பேரு? உங்க பேரு? வாவ், சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க? ஜிம் போறீங்களா, ஸ்கூல் போறீங்களா? ரெண்டுமே. உங்களுக்கு ஜிம் பிடிக்குமா, ஸ்கூல் பிடிக்குமா? ஸ்கூல் தான் பிடிக்கும். கரெக்டா நீங்களே கேட்டீங்க. படிப்பு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th B. ரெண்டு பேரும் என்ன ஒரே பதில் சொல்றீங்க? ஒரே கிளாஸ் 7th B. சூப்பர். எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு எப்படி இந்த வயசுலயே இவ்வளவு ஜிம் போகணும் மோட்டிவேஷனா ஆசை வந்தது? ஓகே, உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. ஜானகி ராமன் என் அப்பாவுக்கு ஜிம் மாஸ்டரா இருக்காரு. ஓகே, அதனால அவரு கூட நாங்க ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போறோம். ஓகே ஓகே ஓகே. சோ உங்களோட ஆசை என்ன? பேஸ்பால். உங்களுக்கு? எனக்கும் அதேதான், பேஸ்பால் ஆகணும். சரி சரி சரி. உங்களோட ஹாபிலாம் என்ன? என்ன பண்ணுவீங்க காலையில? என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களே என்னைய கூட எடுத்தீங்களேன், நல்லா காலையில ஏந்துக்க மாட்டேன், ஜிம் போக மாட்டேன். நானே இப்பதான் ஜிம்முக்கே வந்திருக்கேன். ஸோ நீங்க இவ்வளவு சின்ன வயசுல பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பயரா பண்றீங்க. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன்? உங்க அப்பா சொன்னாலுமே அது உங்களுக்கா தோணுது இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். காலையில சிலம்பம் சுத்துவேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சும்மா பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஃபைட்டிங் அந்த மாதிரி வச்சுட்டு நாங்க மோட்டிவேஷன் ஆகும். அதுக்கப்புறம் சண்டேயா சாயந்தரமா ஈவினிங் ஜிம்மு. சரி, தமிழ்ல நாங்க ஏதாச்சும் மேட்ச் போனோம் ஆசைப்படுவோம். அதான் என் அப்பா வந்து சப் ஜூனியர்னு அதுல சேர்த்து ஓகே ஓகே. ஜனவரி 26 போறோம். அதனால மேட்சுக்கு போறோம். அதான் ரெடியா ஒர்க் அவுட் பிராக்டிஸ். ஓகே, படிப்புலாம் எப்படி போகுது? எப்படி படிப்பீங்க ரெண்டு பேரும்? ஓகே 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 ஓகே. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ். உனக்கு? ரெண்டு பேரும் ஒரே பதிலே சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிம்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எதுக்கு டெய்லி வரீங்களா ஜிம்முக்கு? ஓகே ஓகே. டெய்லி காலையில ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் போயிடுவீங்க. ஓகே, சாட்டர்டே சண்டே மட்டும் இங்க வரீங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் உங்க ஹாபி வேற எதுனா இருக்கா சொல்றேன்னா? ஓகே. சோ இந்த வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஏதாவது சொல்லுங்க, உங்க டிப்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி கோகோலா, ஃபேண்டா அந்த ஜூஸ்லாம் குடிச்சா நமக்கு கெடுதல்தான். ஏன்னா ஆட்ல எல்லாம் பாப்பீங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான். ரியல் ஆட்னா அவங்க குடிச்சு வாயில தான் வச்சுப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஜூஸ வெளியே குடிப்பாங்க. அப்ப நீங்க ஜூஸ குடிக்கிறீங்கன்னா கெமிக்கல். கரெக்ட் 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 கரெக்ட். எல்லாமே காலையில எல்லாம் சாப்பிடுவோம். சில பேர் சாப்பிடாம விட்டுருவாங்க. டயட்ல இருக்கும். ஏன்னா ஒரு எக் சாப்பிடும். அந்த எக் தான் நம்ம மோட்டிவேஷனுக்காக சாப்பிடுவோம். தினமே இந்த பிஸ்தா பருப்பு அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சுகர் வராது, எதுவுமே வராது. இப்ப அதுவே சாப்பிடாம வந்து சாக்லேட்டே சாப்பிடுவோம். அதனால சுகர் வரும். நீங்க சாக்லேட் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டீங்க. பாருங்க யூஎஸ், இந்த சின்ன வயசுலயே சாக்லேட் சாக்ரிஃபை பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு விளையாட்டா இருக்கலாம், நம்ம இவ்வளவு ஏஜ் ஆகுமே பண்றோம். இந்த சின்ன பசங்களை பாருங்க, இவங்களே இப்ப மோட்டிவேஷனா இருந்து எல்லாம் இன்ஸ்பயர் பண்றாங்க. சோ உங்களை சீஃப் கெஸ்டா கூடி ரொம்ப பெருமைப்படுறோம். எங்க வயசு பசங்களுக்கு தினமே ஓடி விளையாடணும். தினமே போன் எடுத்து கேம் விளையாட கூடாது. ஆமா, ஆனா சில பேர் எல்லாரும் கேம்ல அடிக்ட் ஆயிடுறாங்க. நீங்க கேம் ஆட மாட்டீங்களா போன்ல? எனக்காச்சும் சோ இந்த பழக்கம் எப்படி உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லி கொடுத்து வந்ததா இல்ல எப்படி வந்தது? நாங்களே கூட சின்ன மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே எல்லாம் சிலம்பம். அப்புறம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சு. கூடியும் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப 3rd ஸ்டாண்டர்ட் ஆனாலே நிறைய இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சு. அப்புறம் என் அம்மா வந்து ஜான் பாஸ்கோ ஸ்கூலு பெரம்பூர்
ஓகே அதுல படிச்சிருந்தாங்க. ஓகே திடீர்னு எனக்கு உடம்பு செய்யாமனால ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். ஓகே இப்ப வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். ஓகே ஓகே இப்ப நான் இப்போ எப்படி இருக்கணும் காரணத்தால டேடியும் அம்மாவாலதான் கண்டிப்பா. சாக்லேட் சாப்பிடுறது. கண்டிப்பா ஏன்னா போன்ல வந்து ஒரு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அதை விளையாடவே கூடாது. கண்டிப்பா விளையாடுனா கண்ணு கெட்டு போகும், அந்த கேம்லயே அஃபெக்ட் ஆகுவாங்க. இல்லைன்னா அதை பத்தியே ஒரு மாதிரி சொல்லினே இருப்பாங்க. மீன்ஸ் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கா அந்த மாதிரி பேசி பேசி அவங்களே அடிக்ட் ஆயிடுவாங்க. கரெக்ட் கண்ட்ரோல்ல மீறி. கரெக்ட் சோ நாம வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கேம் உங்க அம்மா வந்து சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க. வரமான்னு சொல்லிட்டு அடுத்த அப்படியே உட்காந்து வரேன்னு சொல்லிட்டு உட்காந்து. ஏன்னா எல்லாம் வேணாம் சொல்ல விளையாடலாம். ஆனா அதுக்கு ஒரு டைம் ஒண்ணு இருக்கணும். கரெக்ட் ஒரு கேமுக்கு ஒரு ½ தான் அதுதான். இதுவே 1 hour வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எனக்கு கூடதான் பவுடர் அலர்ஜி, சாக் அலர்ஜி. சாக்கால என் கண்ணு இங்க நரம்பு வந்துன்னே இருக்கு. அந்த நரம்பு போயிடுச்சு. நான் சாதாரண நரம்பு தான் இருந்துச்சு. நான் பார்த்தா அந்த நரம்பு அப்பயே அடிக்ட் ஆயிடுச்சு. அது அந்த எங்களுக்கு என்ன புரியும்? எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு நம்மளுக்கு புரியதான் செய்யும். பேஸ்பால்னா நாங்க பேஸ்பால் பேட் வச்சு என்னன்னா ஜப்பான் கேம் அது நாங்க ட்ரெடிஷனலா. இந்த பேஸ்பால் பத்தி உங்களுக்கு எங்க தெரிய வந்தது? எப்படி பாத்தீங்க அந்த கேம்? டிவில பாப்பீங்களா? பேஸ்பால்னா நான் போன்ல பார்த்தேன். ஓகே, நீங்க போன் பாத்திருக்கீங்க, ஆனா அளவா பாத்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் பேஸ்பால் நியூஸ்னு ஒன்னு அத பார்த்துட்டு நானும் அதுல விளையாடணும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பாலிங்லாம் போட ஆரம்பிச்சேன். அதனால இதுலயும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ரெண்டும் பேலன்ஸா பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். படிப்பதிலும் சரி. கரெக்ட். இப்போ ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும்? வந்து 3:30. 3 o'clock. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கோச்சிங் நடக்கும். என்ன கோச்சிங் கிளாஸ் போறீங்க? நான் வந்து எல்லா கோச்சிங் கிளாஸும் எக்ஸாம்க்காக தான் நான் இம்பார்ட்டன்ஸ்க்குலாம் போறேன். ஓகே ஓகே ஓகே. ஹாய் எவ்ரிவன். இப்போ நீங்க இந்த வீடியோ வந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு நீங்க ஒரு நியூ மோட்டிவேஷனா எடுத்துக்கீங்க. இப்ப இருக்க நம்ம பெரியவங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே பண்றது இல்ல, ஒரு வேலை பண்றதே ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க. ஆனா இவங்க சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க, ஒரு மோட்டிவேட்டா இருக்காங்க, ஃபுட்டு பத்தி தெரிஞ்சிருக்கு, ஜிம் பத்தி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ப்பு தான் சொல்லுவேன் நானு. ஸோ அருமையா அவங்க பேரண்ட்ஸ் வளர்த்துக்கிறாங்க, இவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க. பாத்தீங்களா, இது ரொம்ப பெரிய விஷயம். இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நியூ இயர்ல இருந்து நானும் ஃபாலோ பண்ண போறேன். நானும் பாத்தீங்கன்னா இந்த ஜிம் வந்து ஒரு 20 நாள் தான் ஆகுதுங்க. 20 நாள்லயே இவ்வளவு மாற்றம் வருதுன்னா அப்ப இந்த பசங்க எவ்வளவு மாற்றமா இருப்பாங்க பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சொல்லுவோம், எல்லாரும் மாற்றம் அடைவோம். இந்த நியூ இயர் வந்து சூப்பரா போவோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அந்த வியூவர்ஸ் ஆஃப் லியா கிரிஷ்.